நயன்தாரா இப்போ தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 நடிகையாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு உயரம் கிட்டியது அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கலாம். ஆனால் இவங்களுடைய குணத்திற்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நயன்தாரா கூட ஒர்க் பண்ண எல்லாருமே அதுக்கு சில எக்ஸாம்பிளையும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு இயக்குனரை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நயன்தாரா பற்றியும் சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் நயன்தாரா கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, நயன்தாரா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உண்மையான நிலை எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இயக்குனர் சொன்ன விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக தூக்கி வாரி போட்டுடுச்சுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே எல்லா ஹீரோயின்ஸும் என்ன பண்ணுவாங்க, தனக்கான டைமிங் வரும்போது வந்து நடிப்பாங்க, அதுக்கப்புறமா உடனே கேரவனுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட செய்திகள் தான் நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். ஆனால் நயன்தாரா அப்படி கிடையாதாம். தனக்கான சீன் வந்தால் நடிச்சிட்டு இருப்பாங்களாம், அதுக்கப்புறமா வந்துட்டு மற்றவங்களாம் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத கூடவே உட்காந்து பார்ப்பாங்களாம். யாராவது இவங்களை விட ரொம்ப நல்லா நடிச்சா அவங்கள விட நல்லா நடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு முயற்சி செய்வாங்களாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு விஷயம் சொன்னாருங்க. ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு சாதாரண ஒரு தொழிலாளி வந்துட்டு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அப்போது நயன்தாராவோட சீன் நடிச்சிட்டு இருக்காங்களாம். ஸோ எல்லாரும் தூக்கத்துக்கு முன்னாடி நயன்தாரா ஓடி போயிட்டு அந்த தொழிலாளியை தூக்கி தம் மடி மேலேயே படுக்க வச்சு தன்னுடைய துப்பட்டா மூலமா விசிறியிருக்காங்க காத்து வரத்துக்கு. அதுக்கப்புறமா தான் மொத்த யூனிட்டும் ஒன்னா சேர்ந்து அந்த தொழிலாளிக்கு ஃபேன்லாம் போட்டு அவரை விசிறி வச்சு மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த தொழிலாளி எழுந்து பார்க்குறப்ப அவர் நயன்தாராவோட மடியில் படுத்துட்டு இருந்தாராம். ஸோ இதை நினச்சி அந்த தொழிலாளி பயங்கரமாக அழுதுருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நடிகையை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு அந்த தொழிலாளி இப்போ வரைக்கும் நயன்தாராவை பார்த்தா கண்ணீர் வடிச்சு அழுதுவாராம். அது மட்டும் கிடையாது, நயன்தாராவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் குணம் இருக்கு. எங்கே எப்படி பேசணும் அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்க பல நடிகைகளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நயன்தாரா தான் விடுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு பார்த்து பார்த்து விடுவாங்களாம். அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்களுடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ குவாலிட்டிஸை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்க நயன்தாரா தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகையாக இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. தெலுங்குல வந்துட்டு அந்த அளவுக்கு கலெக்ஷன் அதிகமாக வராது. அதனால தான் வந்துட்டு தமிழை விட தெலுங்குல கம்மியாக தான் வந்துட்டு சம்பளம் வாங்குவாங்களாம். அதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற மொழிகளில் கலெக்ஷன் அதிகமாக வராத படத்துக்கு தன்னுடைய இமேஜ் கம்மியானாலும் பரவாயில்லன்ட்டு சில லட்சங்களில் தான் சம்பளம் வாங்குவாங்களாம். தமிழில் 5 கோடி வாங்குறவங்க அங்கே கலெக்ஷன் வராதுன்ற ஒரே காரணத்துக்காக லட்சங்களில் சம்பளம் வாங்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்படி நயன்தாராவுடைய குவாலிட்டிஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகையாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இயக்குனர் சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு நடிகர் வந்துட்டு தொடர்ச்சியா படம் நடிச்சு தோல்வி அடைஞ்சா அந்த நடிகருக்கு ஹெல்ப் பண்றதுல முதலாளா நயன்தாரா இருப்பாங்களாம். குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய அதர்வா இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய படம் தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சது. அதனால தான் இமைக்கா நொடிகள்ல அக்கா வேடத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி மற்ற நடிகர், அதாவது வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் நயன்தாராவை மிஞ்சிக்க ஆளே கிடையாதாம். அதே மாதிரி நம்ம ஜீவா கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அந்த படமும் நயன்தாரா இருக்காங்க அப்படின்றதுனாலேயே ஓடிச்சு. இப்படி வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு மட்டும் அல்லாமல் தன் கூட வேலை செய்கிற எல்லாருடைய நலனையும் பார்க்கறதுல நயன்தாராவை மிஞ்சிக்கின ஆக்ட்ரஸே கிடையாதான். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.